இஸ்ரவேலினுடைய வம்ச வரலாறு. இப்போ அடுத்து யார் வரா? தாவீது வரார். தாவீது ஏன் வராரு அப்படின்னு கேட்டா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதே மெல்கிசேதேக்கின் முறைமையை இஸ்ரவேலுக்குள்ள வந்து அவங்க செட்டில் பண்ண வச்சு, நான் இன்னும் ஒரு வசனம் சொல்ல மறந்துட்டேன். இது நான் சொன்னது மெல்கிசேதேக்கின் முறைமை தான் கரெக்டா, இஸ்ரவேலர்களை கர்த்தர் அப்படி தான் கூப்பிட்டாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்கு. வாசிங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். அப்ப இஸ்ரவேல் கோத்திரத்தையே கர்த்தர் எதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு? மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு தான் கூப்பிட்டுருக்கிறாரு. இஸ்ரவேலோடைய அழைப்பே மெல்கிசேதேக்கின் முறைமை. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அந்த கோத்திரத்தில் ஆசாரியன் இருப்பான், அந்த கோத்திரத்தில் ராஜா இருப்பான், 12 பேரும் அப்படியே இருப்பான். இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இவங்க உலகத்தெல்லாம் பிடிச்சி டோட்டல் உலகத்தையும் யார் கீழே கொண்டு வரணும்? இந்த மெல்கிசேதேக்கின் முறைமை கீழே கொண்டு வரும்போது இயேசு அவர்கள் மேல் வந்து ராஜாவாக உட்காருவார். இதான் பிளான். ஆதாம் பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும். இப்போ இஸ்ரவேலர்கள் பூமியை கீழ்ப்படுத்தி எல்லாரையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும். என்ன முறைமையில்? ஆசாரிய ராஜ்யம். அப்போ காடோடைய பிளானே என்ன பிளான் தான்? மெல்கிசேதேக்கின் முறைமை தான் காடோடைய பிளானே. இப்போ எப்போ இவர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணாரோ, ஆபிரகாம் பண்ணாரோ, அதுக்கப்புறம் ஆண்டவர் இவங்களை கானானுக்குள்ள கொண்டு வந்து, நீங்க ஆசாரிய ராஜ்யமா தான் இருக்கீங்க, ஆனா நீங்க எவனும் அப்படி நடந்துக்கல. அது வரைக்கும் ஏன் இவங்களுக்கு ராஜா இல்லை? இஸ்ரவேலுக்குள்ள நாட்டை பிடிக்க சொல்றாரு, அவன் பிடிச்சுக்கோன்றாரு, இஷ்டப்படி பிடிச்சுக்கோங்க, எவ்வளவு தூரம் பிடிக்கணுமோ. யோசுவா சுலபமா சொல்றாரு, இன்னும் நீங்கள் பிடிக்க வேண்டியது தேசம் விஸ்தாரமா இருக்கிறது, இன்னும் பிடிக்கணும், பிடிச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு எவ்வளவு வேணா பிடிச்சுக்கோ, உனக்கு ராஜா இருக்க மாட்டான். ஏன்? ராஜா தாவீதுன்னு ஒருத்தன் வருவான். அவன் வரும்போது தான் நீங்கள் ஆசாரிய சாம்ராஜ்யமும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு ராஜாவும் உங்களுக்கு இருப்பார். எப்படி சொல்றீங்க? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தாவீது ராஜாங்கிறத நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, காடோடைய பிளான்ல தாவீது தான் ராஜா. காடோடைய பிளான்ல சவுல் ராஜாவே கிடையாது. காடோடைய பிளான்ல தாவீது தான் ராஜா. இவங்க அவசரப்பட்டு என்ன கேட்டாங்க? எங்களுக்கு ராஜா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஓகே, அவர்கள் உன்னை அல்ல என்னையே தள்ளினார்கள் என்று சொல்லி ஒரு ராஜா கொடுக்குறாரு. ஆனால் கொடுக்கும்போதே சொல்லிட்டாரு, தாவீது இப்படி தான் இருப்பான், சவுல் உங்களை இந்த மாதிரி செய்வான், இந்த மாதிரி பண்ணுவான், எல்லாம் சொல்லி தான் கொடுத்தாரு. இப்போ சவுலுடைய ராஜ்யபாரம் முடிவுக்கு வருகிறது. வந்த பிறகு தாவீதை ராஜாவாக உட்கார வைக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தாவீது இப்பொழுது என்ன செய்கிறாரு? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர்றாரு. ஏன் உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்தது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து அதை இதில் வைக்கக்கூடாது, வண்டியில் வைக்கக்கூடாது, அது ஆசாரியர்கள் சுமக்கப்பட வேண்டும். இது எல்லாமே நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்ச காரியம். ஆனால் ஒன்று தெரியணும், அங்கே முதல் தடவை அந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலை விட்டு வெளியே போச்சு இல்லையா, அது எதுக்கான அடையாளம்? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பைபிளில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் ஹெவனுடைய ஒரு பிளான் இருக்கும். நம்ம வெறும் சம்பவத்தை மட்டும் பார்த்தோம்னா அது இன்சிடென்ட். அந்த பிளானை புரியணும். இஸ்ரவேலை விட்டு உடன்படிக்கை பெட்டி வெளியே போச்சு இல்லையா, அதோடைய அர்த்தம் இஸ்ரவேலை விட்டு உடன்படிக்கை போய்விட்டது. அது போயிட்டு திரும்பி வரும். திரும்பி வரும்போது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? மன்னா கிடையாது, துளிர்த்த கோல் கிடையாது, ஆரோனின் துளிர்த்த கோல் கிடையாது, ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? கற்பலகைகள் மட்டும் இருந்துச்சு. வசனம் சொல்லுது. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, இஸ்ரவேலை விட்டு உடன்படிக்கை போயிட்ட பிறகு அவர்களுக்கு மன்னா போயிருச்சு. ஏன்னா மறைவான மன்னா நமக்கு வந்துருச்சு, புறஜாதியர் கைக்கு வந்துருச்சு. ஆரோனின் துளிர்த்த கோல் போயிருச்சு. காரணம், தெரிந்து கொள்ளப்படுதல் அவங்களுக்கு விட்டு போயிருச்சு. கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஆனால் கற்பலகைகள் மட்டும் இருந்துச்சு. காரணம், நியாயப்பிரமாணம் மட்டும் உண்டு, அவங்களுக்கு இன்றைக்கும் உண்டு நியாயப்பிரமாணம், அது மட்டும் உண்டு. மற்ற ரெண்டும் அவங்கள விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ரெண்டும் நமக்கு வந்துருச்சு. இப்போ இவங்க பழையபடியே உடன்படிக்கை பற்றி என்ன பண்ணுறாங்க? வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது இவங்களுக்கு காட்ஸ் பிளான் மாறினது தெரியல. அப்போ நியாயப்பிரமாண முறைமை என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு, இதோட க்ளோஸ் ஆயிடுச்சு. இவங்களுக்கு இந்த மெத்தடே தெரியல. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் தாட் இல்லை. ஏன் வெளியே போச்சு? பெலிஸ்தர் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன் திரும்பி வந்துச்சு? பெலிஸ்தர் விட்டுட்டாங்க. இதை இப்படி பார்க்கணும். ஏன் கர்த்தர் வெளியே கொண்டு போனாரு? அதை அப்படிதான் பார்க்கணும். பெலிஸ்தர் தூக்கிட்டு போனான்னு பார்க்கக்கூடாது. கர்த்தர் ஏன் வெளியே கொண்டு போகும்படி பர்மிஷன் கொடுத்தாரு? அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விட்டு உடன்படிக்கை வெளியே போய்விட்டது. ஏன் திருப்பி வரும்படி கொடுத்தாரு? முதல் உடன்படிக்கை போயிருச்சு, இரண்டாவது உடன்படிக்கை உள்ளே நுழைகிறது. தேசத்துக்குள்ள என்ன வருது? இரண்டாவது உடன்படிக்கை உள்ளே நுழையுது. இரண்டாவது உடன்படிக்கை எது?
நியாயப்பிரமாணம் போயிடுச்சுன்னா எது வரணும் உள்ள? மெல்கிசேதேக்கின் முறைமை உள்ள வரணும். இப்போ மெல்கிசேதேக்கின் முறைமை வரணும்னா ராஜாவும் ஆசாரியனும் ஒன்றா இருக்கணும். ராஜாவும் ஆசாரியனும் என்னவா இருக்கக்கூடாது? தனித்தனியாக இருக்கக்கூடாது. இப்போ உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வரும்போது யார் யார் வரா? தாவீது வராரு, ஆசாரியனும் வரான், 2 பேரும் வராங்க. இப்போ கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியை கீழே தள்ளினார். சரிங்க, அப்போ 2வது வரமுறை ஏன் தள்ளல? இப்போ வாசிங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் செய்யாதது. உடன்படிக்கை பெட்டி ஏன் கீழே விழுந்துச்சு? 2வது உடன்படிக்கை உள்ளே வரும்போது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ளே வர வேண்டும். ராஜாவே தான் ஆசாரியனாகவும் இருக்கணும். முதல் தடவை உடன்படிக்கை பெட்டி உள்ள வந்தபோது ஃபர்ஸ்ட் மோசே கொண்டாடும் போது ராஜா வேறு, ஆசாரியன் வேறு. எப்போ தேசத்தை விட்டு பெட்டி வெளியே போயிருச்சோ, எப்போ உடன்படிக்கை இஸ்ரவேலை விட்டு போயிருச்சோ, அதோடு கூட நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்து விட்டது. ஆரோனின் முறைமை முடிஞ்சிருச்சு. திருப்பி உள்ளே வரும்போது மெல்கிசேதேக்கின் முறைமை தான் வரும். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வரும்போது ராஜாவே தான் என்னவா இருக்கணும்? ஆசாரியனாகவும் இருக்கணும். இப்ப தாவீது எப்படி வராரு? சணல் நூல் ஏபோத் தரித்துக் கொண்டு. இந்த சணல் நூல் ஏபோத்தை யார் தான் போடணும்? ஆசாரியன் தான் போடணும். ஆனா இங்க யார் போடுறா? ராஜா போறாரு. இதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு, ஆரோனின் முறைமை முடிஞ்சிட்டு மெல்கிசேதேக்கின் முறைமை உள்ளே வர தொடங்கி விட்டது. இப்போ இதே ரோட்ல தான், சேம் ரோடு, இதே ரோட்ல தான் அடுத்த 1000 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்து ராஜாவும் ஆசாரியனுமாய் கழுதை மேல உள்ளே வர்றார். அதே எருசலேமுக்குள்ள வரார். கழுதை மேல வரும்போது இயேசுவை என்ன சொன்னாங்க எல்லாரும்? இஸ்ரவேலுக்கு ராஜா வருகிறார். ஆனா வர்றவர் எப்படி வராரு? அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக உள்ளே வருகிறார். ஆசாரியனாக வருகிறார். பலி செலுத்த போற பிரதான ஆசாரியனும் அவரே, பலியான பொருளும் அவரே. அப்போ ஆசாரியனும் ராஜாவுமாக இயேசு கழுதின் மேல உள்ள வராரு. எந்த நகரத்துல, எந்த எருசலேமுக்குள்ள, எந்த ரோட்ல தாவீது வந்தானோ the சேம் ரோட் இயேசு 1000 வருஷம் கழிச்சு வர்றார். அதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ளே நுழைவது. இப்போ தாவீது மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி கர்த்தருடைய பிளான் படி எல்லாம் செஞ்சிட்டாரு. எக்ஸாக்ட்லி. இப்போ தாவீது இந்த முறைமையில் எங்கே மிஸ்டேக் பண்ணுறாரு? அதான் ஏன் இயேசு கிறிஸ்து வரைக்கும் இது போச்சு. தாவீது எங்கே மிஸ்டேக் பண்ணுறாரு அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் வருது? ராஜாவும் ஆசாரியனுமா தாவீது உள்ளே வராரு. அந்த இடத்துல இயேசுக்கு நடந்தது எல்லாம் அவருக்கு நடக்குது. அவர் வஸ்திரத்தை கலைஞ்சிருந்தார், இயேசுவின் வஸ்திரத்தை கலைச்சிட்டாங்க. மீகா கேவலமாக பேசினா, இஸ்ரவேல் ஜனங்கள் கேவலமாக பேசினாங்க. அங்கே மீகால் கர்ப்பம் அடைக்கப்பட்டது. இஸ்ரவேல் அணையோடு கூட உடன்படிக்கை முடிவுக்கு வந்தது. அதற்கு பதிலாக பத்சேபால், பாவம் செய்த பத்சேபால் செலக்ட் பண்ணப்பட்டால், அதுக்கு பதிலாக புரோஜேதர நாம் அதுக்கு செலக்ட் பண்ணப்பட்டோம். எல்லாம் அப்படியே கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இது போட்டோம். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில் வந்துக்கிட்டே இருந்த தாவீது திடீர்னு ஒரு மிஸ்டேக் பண்ணார். என்ன பண்ணார்? இப்போ தாவீதோடையது ஒரு பார்ட்டு தான் அவருடைய வேலை. இப்போ வாசிங்க எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் மெல்கிசேதேக்கு. சரியா? தாவீது நீதியின் ராஜா தான், சமாதானத்தின் ராஜா கிடையாது. அவன் காலத்தில் தேசம் எப்படி இருந்தது? ஆண்டவர் என்ன சொல்றார் அவனை பார்த்து? ரத்தம் சிந்தி இருக்கிற அதிகமாக, ரத்தம் கரைந்த கைகள் உன்னுடையது. ஸோ அவன் நீதியின் ராஜா. அவன் பண்ண யுத்தம் எல்லாம் கரெக்ட். அவன் யுத்தம் பண்ணணும், அதான் பிளான். அவன் பண்ண யுத்தம்லாம் கர்த்தருடைய யுத்தம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்ய சொன்னார், பக்கா. ஆனால் இவன் நீதியின் ராஜாவாக தான் இருக்க முடியும். என்னவா இருக்க முடியாது? சமாதானத்தின் ராஜாவாக இருக்க முடியாது. சமாதானத்தின் ராஜா யாருன்னா சாலமோன். சாலமோன் தான் சமாதானத்தின் ராஜா. அவன் காலத்தில் தேசம் எப்படி இருந்தது? 40 வருஷம் அமைதலாக இருந்தது. தேசம் சமாதானமாக இருந்தது. ஒரு சண்டை கூட கிடையாது. சாலமோன் சண்டை போட்டான் எங்கேயாவது இருக்குதா? ஒரு இடத்துல இருக்காது. காரணம் மெல்கிசேதேக்கின் முறைமையில் அடுத்த பார்ட் அவன். இவன் நீதியின் ராஜா. சாலமோனுக்கு ஒரு பேர் இருக்கு, இன்னொரு பேர் தெரியுமா உங்களுக்கு? எதிதியா. அப்படின்னா யெகோவாவின் மகன். நல்லா கவனிச்சிங்கன்னா கர்த்தருடைய மகன் அவன். இயேசு கிறிஸ்து யாருடைய பையன்? தேவனுடைய குமாரன். அவன் ஆக்சுவலாக அதான் ஒரு பிளான்.
இது ரெண்டும் சேர்ந்தது தான் இயேசு கிறிஸ்து. இவன் யுத்தம் பண்ணி முடிச்சு தேசத்தை சுற்றி சமாதானமாக்கி கொடுக்கணும். யார் ஆட்சி செய்வா? சாலமோன் ஆட்சி செய்வான். இப்போ இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி பாவத்தெல்லாம் நீக்கி பாவங்களை சுமந்து தீர்த்தார். மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது, எல்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்து இயேசு என்ன பண்ணணும்? 1000 வருடம் அரசாட்சி செய்யணும். 1000 வருஷம் பூமி எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். நடுவில் ஏன் நீங்களும் நானும் வந்தோம்? நடுவில் யார் வந்துட்டா? நீங்கள் நாங்கள் வந்தோம். நீங்கள் நான் யார் தேவனுக்கு? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கும் 1000 வருஷம் அரசாட்சிக்கு நடுவில் என்ன வந்திருக்குது? ஒரு ஆலயம் வந்திருக்கா? தாவீதுக்கும் சாலமோனுக்கும் நடுவில் என்ன வந்துச்சு? ஒரு ஆலயம் வந்துச்சு உள்ள. அந்த ஆலயம் வரக்கூடாது. ஏன்னா காடோடைய பிளான்ல என்ன கிடையாது? ஆலயமே கிடையாது. காடோடைய பிளான்ல கூடாரம் தான். காட் ஆலயமே கட்ட சொல்ல அவரே கேட்குறாரு, எந்த கோத்திரத்திலாவது யாருக்கிட்டையாவது ஒரு ஆலயம் கட்ட சொல்லி கேட்டேன்னா? ஏன்னா கூடாரத்துக்கு பின்னாடி ஹெவன்லி மேப் இருக்கு. கூடாரத்துக்கு பின்னாடி ஹெவன்லி மேப். என்ன ஹெவன்லி மேப்? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அப்ப கர்த்தருடைய ஆலயம் என்பது எது? கூடாரம் தான். காட்ஸ் பிளான். காடோடைய பிளான்ல அஸ்திவாரம் போட்ட ஆலயமே கிடையாது. ஏன்னா அந்த கூடாரத்துக்கு பின்னாடி கர்த்தருக்கு பயங்கரமான ஹெவன்லி பிளான் இருக்கு. கூடாரமும் நோவாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷனும், ஆசாரிப்பு கூடார கன்ஸ்ட்ரக்ஷனும், நெகேமியாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷனும், நானும் ஒன்றா வருவோம். நான் சொல்றது புரியுதா? நோவா கன்ஸ்ட்ரக்ஷன், ஆசாரிப்பு கூடாரம், நெகேமியாவுடைய அலங்கம், புதிய ஏற்பாட்டு சபை, இது 4ம் ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் இது ஒரே மாதிரி தான் இருக்கும். நோவாவுக்கும் 300 முழ நீளம் தான், ஆசாரிப்பு கூடாரமும் 300 முழ நீளம் தான். நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த 4ம் ஒன்றா தான் இருக்கும். அது வேற மெசேஜ், அதை விட்டுருங்க. அப்போ இந்த 4ம் சேர்ந்தது காடோடைய பிளான். இதுக்கு நடுவில் எதை கொண்டாடுறாரு தாவீது? ஆலயத்தை கொண்டாடுறாரு. மெல்கிசேதேக்கின் முறைமையில் கைகளால் கட்டப்பட்ட ஆலயமே கிடையாது. மெல்கிசேதேக்கின் முறைமையில் கூடாரமாகிய ஆலயம் தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணிவிட்டார் உள்ள தாவீது? சாப்பிட்டு சும்மா இருக்க முடியல அவரால். அப்பதான் யோசித்தார். அதை சாப்பிட்டு சும்மா இருக்கும் போது தானே யோசித்தாரு. சண்டை போட்டிருக்கிற யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் அவர் சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படி யோசிக்கிறாரு. எப்பவுமே சரி, சும்மா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை தெரியுமா உங்களுக்கு? சிலர்லாம் சொல்லுவாங்க, என்ன நீ சும்மாவே இருக்கிறேன்னு. சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சும்மா இருந்தோம்னா தப்பு செய்வோம். உப்பரிக்கை மேலே சும்மா இருந்தோம்னா என்ன செய்வோம்? தப்பு செய்வோம். நேபுகாத் நேச்சார் உப்பரிக்கையில் சும்மா சுற்றினார்னா என்ன பண்ணுவார்? நான் கட்டிய மகாபாபிலோனும் பாரு. சும்மா இருந்தால் ரொம்ப எப்பவுமே தப்பு நடக்கும். இப்போ இவர் பண்ணுறாரு, ஏன் நம்ம மட்டும் இதில் இருக்கோம்? ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டினா என்ன? இதுதான் தாவீது பண்ண மகா பெரிய மிஸ்டேக். நான் திருப்பியும் சொல்வேன், காட் ஒரு பிளானில் உங்களை நடத்திக்கிட்டே போகும்போது அந்த பிளானில் உங்கள் மாம்சத்தை ஒருபோதும் கலக்கக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவருக்கே என்ன செய்யலான்னு என்ன இருக்கும்? ஆண்டவருக்கு அப்படி செய்யலாம், ஆண்டவருக்கு இப்படி செய்யலாம். இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப அறிவு இருந்து, நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு ரொம்ப அறிவு இருந்து ஆண்டவர் சொல்கிறது அதை விட கம்மியாக தெரிஞ்சு இதை போய் மோசையை கூப்பிட்டு ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டின மோசே, ஒரு 300 முழ நீளம். நான் ராமசேஸ்க்கு ஊரே கட்டினவன். யாரு? மோசே. எகிப்தின் கலைகளிலும் வாக்கிலும் வல்லவன். ஆண்டவரே கூடாரம் தானே கட்டணும், நான் பார்த்துக்கிறேன், கொடுங்க. நீங்கள் 3 மாதம் டைம் கொடுங்க, எப்படி கட்டி முடிக்கணும் இந்த வாங்கி வா. என்ன ஆண்டவரே, மலையில் ஒரு மாடல் காட்டினேன்னா ஆமாம் அதே மாதிரி தான் கட்டணும். திருப்பி 2வது தடவை, மோசே நான் ஒரு பிளான் காட்டினேன்னா அதே மாதிரி கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு. 3வது தடவை, மோசே நான் ஒன்று காட்டினேன்னா அதை மட்டும் கட்டுறதுக்கு எச்சரிக்கையாயிரு. ஏன்? நீங்கள் இப்போ கூட ஒரு பெரிய இன்ஜினியரை கூப்பிட்டு நான் சொல்கிறேன் அதே மாதிரி கட்டுங்க, ஃபஸ்ட் டைம் முத்துப்பான், சரி சார் கட்டிடலாம். 2வது தடவை நான் சொல்கிறேன், சார் நான் எத்தனை கூடாரம் கட்டிருக்கேன் தெரியுமா? 3வது தடவை கூப்பிட்டு நான் காரையோ போய என்னமோ ஒரு பெருசாக கட்ட வந்துட்டார் ஒரு கூடாரம். கோவம் வருமா வராதா? ஏன் தெரியுமா? மோசே நீ கட்டின ராமசேஸுக்கு வீடு இருக்குது, நீ கட்டின அரண்மனைகள் இருக்கு, நீ கட்டின ஊர் இருக்கு,
அதெல்லாம் அழிந்து போகிறதான உலக பிரகாரமான பிளான். நான் உனக்கு கொடுக்குற ஆசாரிப்பு கூடாரம் இருக்கே, அது பரலோகத்தில் காணப்பட வேண்டிய ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பிளான். உன் அறிவு, உன் ஞானம், உன் மூளை ஓரங்கட்டு, தூக்கி ஓரம் வை எல்லாத்தையும். நான் உனக்கு என்ன சொல்லுகிறனோ அதன்படி செய்வதற்கு நீ எச்சரிக்கையாயிரு. உங்கள் மேலே என் மேலே இருக்க பிளான் இருக்க, இது சர்வ வல்லமை உள்ளவருடைய பிளான், ஹெவனோடைய கிங்கோடைய பிளான். அவர் கோபமாக பார்த்தாருன்னா எரிஞ்சிரும். பழைய ஏற்பாட்டில் முன்னாடி நிற்க முடியாது அவர்கிட்ட. அப்படிப்பட்டவருடைய பிளான்ல ஒரு பார்ட், நெகேமியாவுடைய அலங்கத்தில் ஒரு பார்ட் அந்த வீட்டுக்காரங்கிட்ட இருக்கும். உன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது நீ என்ன செய்ய, கட்டு. ஏங்க இந்த முன்னாடி இருக்கிறவனும் கட்டல, பின்னாடி இருக்கணும், அதை பற்றி உனக்கு தேவையில்லை. நீ உனக்கு முன்னாடி இருக்கிறத கட்டு. நான் ஒவ்வொருத்தனையும் சொல்லி வச்சிருக்கிறேன் முன்னாடி இருக்கிறத எப்படி கட்டணும்னு. ஒரு நாள் கட்டி முடிக்கும் போது மொத்த அலங்கமும் ரெடியாக இருக்கும். ஏன்னா பிளான் என் கையில் இருக்கு. பிளான் யார் கையில் இருக்கு? நெகேமியா கையில் இருக்கு. உன்னுடைய வேலை ஏன் இவன் கட்டல, ஏன் அவன் கட்டல, நான் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா கட்டுறான், அதை விட நான் பெருசா கட்டனா இல்லையான்னு பாரு. சென்னையிலேயே பெரிய சர்ச்சு கட்டனா இல்லையான்னு பாரு. தமிழ்நாட்டிலேயே பெரிய சர்ச்சு கட்டனா இல்லையான்னு பாரு. நான் சொல்லுகிறதை செய்வதற்கு நீ எச்சரிக்கையாயிரு. உனக்கு 50 பேர் உட்காரத கட்ட சொன்னால் 50 பேர் உட்காரத கட்டு. ஏன்னா உனக்கு முன்னாடி இருக்க பிளான் உனக்கு தெரியாது, உனக்கு பின்னாடி இருக்கிற பிளான் உனக்கு தெரியாது. நான் சொன்னது என்னவோ அதை மட்டும் செய். ஏன்னா நான் ஹெவன்லி கிங்கு, எதிர்த்து பேசுறதுக்கான எந்த அதிகாரமும் உனக்கு கிடையாது. அதனால தான் இயேசு எப்போவுமே அதிகாரம் உடையவராய் போதித்தார். இயேசுகிட்ட ப்ரீச்சிங் கிடையாது, இயேசுகிட்ட கமாண்ட், ஆர்டர் பை ஆர்டர். நீங்கள் எந்த இடத்துல பாருங்கள், இயேசு தயவு செய்து பிரியமானவர்களே, நீங்கள் யார் யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்களோ கரங்களை உயர்த்தி முன்னாடி வரும்படி அன்போடு கூட அழைக்கிறோம். வந்தா வா, போனா போ, நான் சொல்கிறத கேட்டால் பிழைச்ச, இல்லைன்னா செத்த. அவ்வளோதான் விஷயம். உன்னை கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஏன்னா உன் கூப்பிட்றது உன் நல்லதுக்கு கூப்பிட்றோம். அதே மாதிரி தான் ஹெவன்லி பிளானும். உங்ககிட்ட உங்களுடைய மூளையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. உலகத்திலேயே பயங்கரமான ஞானம் உள்ளவன் யார்? பூமியில் பிறந்தவன்ல சாலமோன். ஆனால் சாலமோன்ட்டு அந்த மேப்பை கொடுக்கும்போது தாவீது சொல்லுவார், சர்வ வல்லவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் சொன்னதை செய்யும்போதும் அவர் உன்னை கைவிடுகிறதில்லை, ஆனால் அவர் சொன்னபடி செய்வதற்கு எச்சரிக்கையாயிரு. என்ன சாலமோனுக்கே இந்த காஷனா, மோசேக்கே இந்த காஷனா, அவங்களுக்கே அந்த காஷன்னா உங்களுக்கும் எனக்கும் என்ன காஷன் இருக்கும் இல்லை? நம்மகிட்ட இருக்கிற மூலையிலேயே 6% தான் யூஸ் பண்ணுறோமா. மோசே தயவு செஞ்சு நீ எதுவுமே செய்யாது. ஏன் கட்டுறதுக்கு கீழே சித்திர வேலை செய்யறதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், பெசலையெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், நல்ல அறிவாளியெல்லாம் வச்சுருக்கேன், நீ மட்டும் உன் அறிவை யூஸ் பண்ணிடாத. ஏன் உனக்கு அறிவு ஜாஸ்தி. ஏன்னா நான் ஆசாரிப்பு கூடாரங்கிறது ஹெவனுடைய மேப்பு. நீ பூமியில் ராமசேஸுக்கு பெரிய பெரிய பிரைமேட் கட்டின ஆளாக இருக்கலாம். எங்களுக்கு தேவை நாங்கள் சொல்கிறத கட்டுற ஒரு ஆள். அவ்வளோதான். இதுதான் மினிஸ்ட்ரி, இவ்வளோதான் ஊழியம். ஊழியம் என்பது உங்கள் மூளையை நுழைச்சி கசக்கி புழிஞ்சி, இந்த நூற்றாண்டிலேயே கர்த்தருக்கு சிறப்பான ஊழியம்லாம் ஒன்றும் செய்வானா. அவர் 7000 வருஷமாக பார்த்துட்டார் எல்லாரையும். அவருக்கு தேவை சொல்கிறத செய்கிற ஒரு ஆள் மட்டும்தான் வேணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நேர்த்தருவில் பவுல்னு ஒருத்தருக்கா, அவனை போய் என்ன செய்ய, அபிஷேகம் பண்ணு. இவர் யாருக்கு ஆலோசனை கொடுக்குறது? ஆண்டவருக்கு. ஆண்டவரே, அவன் சபைகளை துன்பப்படுத்துகிறவன் ஆயிற்ற. வசனம் சொல்லுது, சிருஷ்டிகரை என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் அவரும் பொறுமையாக சொல்கிறார், எனக்கு தெரியும், நீ போ அப்படிங்கிறாரு. எதுக்கு சொல்ல வரேன், பல நேரத்தில் நம்ம யாருக்கு ஆலோசனை கொடுக்குறோம்? கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்குறோம். நல்லா மைண்டில் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க, எங்கிட்ட பிளான்னு ஒன்று கொடுத்ததே பெரிய விஷயம். என்னை பரலோகம் நம்பி ஒரு பிளான் கொடுத்துருக்குதே, நானோ என் முற்பிதாக்களோ அதுக்கு என்ன உள்ளவர்கள் அல்ல, தகுதியானவர்கள் அல்ல. ஆனாலும் பரலோகம் என்னை முன்குறித்ததே. என்னுடைய பானன் புரோட்டப்பாங்க, பிறப்பும் வளர்ப்பும் இந்த பிளானை செய்வதற்கு எந்த விதத்திலும் தகுதியானதல்ல. ஆனாலும் கர்த்தர் என்னை செலக்ட் பண்ணி இருக்கிறாரே. இதற்கு நான் என்ன செய்யணும் தெரியுமா? காலமெல்லாம் நான் செய்ய வேண்டியது, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அவ்வளோதான். நத்திங் மோர் தேன் தட். நம்முடைய பிஇ எம்பிஏ படித்தது, எம்பாம பிஏ படித்தது, எந்த அறிவையும் தூக்கி எங்கே வச்சிடணும்? ஓர வச்சிடணும். நீங்கள் அப்படி எம்பிஏ அறிவை யூஸ் பண்ணிங்கன்னா 2500 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய 2500 பேர் தேவைன்ற முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நீங்கள் எம்பிஏ அறிவை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வானத்தை பூமி உண்டாக்கின தேவனத்திலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லுவீங்க.
இப்போ எந்த அறிவை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் தான் பார்க்கணும். அல்லேலூயா. தாவீது பண்ண பெரிய தப்பு கர்த்தர் சொல்லாத கட்டடத்தை கட்டுவதற்கு. பல நேரங்களில் கர்த்தர் நம்முடைய சித்தத்துக்கு அனுமதி கொடுக்கிறார், ஆனால் அது முடிவு நன்றாகிறாது. கர்த்தருடைய சித்தம் வேறு, கர்த்தருடைய அனுமதி வேறு. காட்ஸ் வில் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காட்ஸ் பர்மிஷன். நான் காட்ஸ் பர்மிஷனை வாங்கியிருக்கேன்னா காட்ஸ் வில்லை செய்கிறேன்னா அதான் முக்கியம். சில நேரத்தில் இப்போ தாவீதுக்கு கிடைச்சது காட்ஸ் பர்மிஷன், பிழையாமுக்கு கிடைச்சது காட்ஸ் பர்மிஷன். சரி, இப்போ இந்த பர்மிஷன் எப்பவுமே கெடுதி, முடிவு கொடுமையாக இருக்கும். பிழையாமின் முடிவு கொடுமை, தேவாலயத்தினுடைய முடிவு கொடுமை தான். ஒரு தடவைக்கு 2 தடவை கட்டி 2 தடவை என்ன ஆயிடுச்சு, இடிச்சாச்சு. இப்போ 3ஆவது தடவை கட்ட போகிறாங்க, கட்டி என்ன பண்ணிடுவாங்க, இடிச்சிருவாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது தேவாலயம் காணப்படவில்லை, தேவாலயம் இருக்காது, ஆனால் கூடாரம் நிற்கும், பரலோகம் வரைக்கும் நிற்கும். ஏன்? அது காட்ஸ் பிளான். கூடாரம் காட்ஸ் பிளான், காட்ஸ் வில். தேவாலயம் காட்ஸ் பர்மிஷன். பர்மிஷன் ஒளிந்து போகும், வில் நிற்கும். நான் காட்ஸ் வில்லை செய்கிறேன்னா காட்ஸ் பர்மிஷனை செய்கிறேன்னா இதை மட்டும் எப்போவுமே என்ன பண்ணிக்கணும், காட்ஸ் வில்லுக்கும் பர்மிஷனுக்கும் 1 நிமிஷம் தான் டிஃப்ரென்ஸ். நான் சொல்கிறது புரியுதா? காட்ஸ் வில் செய்யாத, ஆண்டவரே சரி செய், இதான் பர்மிஷன். வில் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும், பெர்மிஷன் முடிவு வலியாக இருக்கும். ஆண்டவர் சொல்லும் போது சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன், அவ்வளோதான், ஃபினிஷ், ஓவர். கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். காட்ஸ் பர்மிஷன் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கணும். அல்லேலூயா. இங்கே தான் தாவீதினுடைய காரியம் என்னவாச்சு, போச்சு. தாவீது செஞ்ச வேண்டியது என்ன, தேசத்தை அமைதியாக்கியாச்சு. இனி ஆண்டவரே நான் என்ன செய்யணும், சாலமோன் வர வரைக்கும் அமைதியாகிரு. சாலமோன் வருவான், ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டு போயிட்டே இரு. அதுக்கப்புறம் சாலமோன் ராஜ்யபாரத்தை என்ன செய்ய போகிறான், சமாதானமாக செய்வான். இப்போ இவர் பண்ண தப்பு, அதுக்கப்புறம் தேசத்தை விட்டு ஓடியாந்து எல்லாம் செஞ்சு கடைசியில் அந்த ராஜ்யபாரம் யாருக்கிட்ட தான் போச்சு, சமாதானமாக போக வேண்டிய ராஜ்யபாரம் எப்படி போச்சு, சண்டை சச்சுருவோட போச்சு. காட்ஸோடைய வில்லை மாற்ற முடியாது, ஆனால் எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறோங்கிறதா முக்கியம். சமாதானமாக ஊழியத்தை முடிக்கிறோமா இல்லை சண்டையோட முடிக்கிறோமா, ஆனால் ஊழியம் முடியும் கண்டிப்பாக. எப்படி முடிக்கிறோன்றதான் முக்கியம். இதான் அந்த இடத்துல நடந்துச்சு. இப்போது இந்த 2 பேரும் விட்டதை யார் நிறைவேற்றுறா, இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் நீங்களும் நானும் ஒரே சந்ததியாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு சந்ததிகள் கிடையாது, அவருடைய வித்து நமக்குள்ள இருக்கிறது. நாம் மட்டும்தான் அவருடைய சந்ததியாக இருக்கிறோம். தேவனுக்கு சந்ததிகள் கிடையாது. இதுக்கு ஒத்த வசனம் இன்னொன்று வாசிங்க. ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:29 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும்படிக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர் இல்லையா? ஒரே பேரானவரா முதற் பேரானவரா? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது ஒரே பேரான குமாரன் தான். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் வரும்போது ஒரே பையன்தான் பிதாவுக்கு. இப்போ இந்த வசனம் 8:29, தேவன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரான இருக்கும். அவர் ஃபஸ்ட்டு, நம்ம எல்லாரும் செகண்ட். முதற் பேரானவராக இருக்கும்படிக்கு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு முன்னறிந்திருக்கிறார். அப்போ நாம் எல்லாம் செகண்ட், நாம் எல்லாம் சந்ததிகள் கிடையாது, சந்ததி. அப்போ அவருக்கு நாம் ஒரே பேரான குமாரனுக்கு நாம் எல்லோரும் 2வது பசங்களாக மாறி இருக்கிறோம். ஆபிரகாம் பண்ண தப்பையும் தாவீது பண்ண தப்பையும் அவர் சரி பண்ணிட்டார். இப்போது இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யலை, பாடு அனுபவிச்சு தாவீது மாதிரி யுத்தங்கள்லாம் முடிச்சு ஓய பண்ணிட்டார். இன்னும் சமாதானத்தின் ராஜா வரல. சமாதான ராஜா வந்து ஆளுகை செய்யணும் 1000 வருஷம். அதுக்கு முன்னாடி அவர் தேவாலயம் கட்டின மாதிரி பிதாவின் சித்தத்தை தாண்டி என் கல்லறையை ஆலயமாக்கி கும்பிடுங்கன்னு சொல்லாமல், எதுவுமே செய்யாமல் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்கன்னு ஒரு கூடாரத்தை திருப்பி உருவாக்கிட்டு போயிட்டார். கல்லை உடைச்சிட்டு கூடாரத்தை கொண்டாந்துட்டு போயிட்டார். இப்போ நீங்களான என்னவா இருக்கிறோம், கூடாரமாகிய ஆலயம். தாவீது கூடாரத்தை ஆலயமாய் மாற்றினான். இயேசு இருக்கும்போது இந்த ஆலயத்தை ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் அப்படி இடித்து விட்டு கூடாரத்தை உண்டாக்கி விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய சந்ததிகளாகவும் இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாகவும் இருக்கிறோம். ஆபிரகாம் செய்த தவறுகளையோ தாவீது செய்த தவறுகளையோ செய்யாதபடிக்கு நிவர்த்தி செய்வோமானால் நம்ம மேலே இருக்கிற ஹெவன்லி பிளான் கடைசி வரைக்கும் ஓடி முடியும். இது ஆபிரகாமுக்கு வந்த சோதனைகளும் உங்களுக்கு வரும், தாவீதுக்கு வந்த சோதனைகளும் உங்களுக்கு வரும். கடைசி வரைக்கும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த பிளானை வாங்கிடணும். இப்போ இதான் உங்களுக்கு பிளானுங்கிறது ஓரளவுக்கு என்ன செஞ்சுருக்கோம், இப்போ தெரிஞ்சிருக்கோம். நான் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சு.
இந்த அழைப்பில் நான் எப்படி முடிவு பரியந்தம் ஓடி முடிக்கணுங்கிறத கேட்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய பிளான். அப்படி செஞ்சு முடித்தோம்னா நாம் அந்த இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில் அவரோடு கூட பாடு செய்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். கரெக்டாக நமக்கு அந்த பிளான் முடிஞ்சிடும். மத்தேயு 1:1 நீங்களும் நானும் வந்துடுவோம். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா நம்ம எல்லாரும்? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எல்லாம் கண்களை மூடுவோம். எல்லாரும் உங்கள் பிளான் என்ன ஆண்டவரே? ஆண்டவர் எனக்கு என்ன வச்சுருக்கிறீங்க? என் மேலே நீங்கள் நியமித்து வச்சுருக்கிற திட்டம் என்ன? நாங்கள் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்டவங்க மட்டும் தெரிஞ்சிருச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனம் சொல்லுது, ராஜாக்களும் ஆசாரியருமாய் நம்மை அழைத்திருக்கிறார். 1 பேதுருவின் புத்தகம் சொல்லுகிறது, நாம் அவருடைய ராஜரீக ஆசாரிய சாம்ராஜ்யம் இருக்கு. ஸோ கர்த்தர் நம்மளை அப்படி தான் கூப்பிட்டுருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நாம் எப்படி அவங்க மிஸ் பண்ணதை மிஸ் பண்ணாமல் ஓடி முடிக்க போகிறோம்? முடிவெடுங்க. ஆபிரகாம் மாம்சத்துக்கு முடிவு கொடுத்த மாதிரி, சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுத்து அவர் எகிப்துக்கு போன மாதிரி, வாங்கக்கூடாத பார்வோனின் கிஃப்ட்ஸை வாங்கின மாதிரி, சோதோமில் அவர் கரெக்டாக இருக்கிறாரு, பாதரட்சியின் வார தொடமாட்டேன்னு. ஆனால் பார்வோன் கொடுத்த கிஃப்டில் அவர் விழுந்துட்டார். நம்ம எப்படி என்ன செய்ய போகிறோம்? ஒரு இடத்துல விழுந்து ஒரு இடத்துல நிற்க போகிறோமா? இல்லை முடிவு பரியந்தம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எனக்கு தருவார், அது வரைக்கும் எந்த பாதரட்சியின் வாரையும் தொடமாட்டேன். அது சோதோமுதா இருக்கட்டும், பார்வோன் தான் இருக்கட்டும், எதையும் நான் தொடமாட்டேன். தீர்மானம் எடுப்போமா? 2வது, ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நான் நீதியின் ராஜா, நான் சண்டை போட்டு முடிக்கணும், அவ்வளோதான். ஆலயம் கட்டுறது ஏன் வேலை இல்லை, அது சாலமோனுடைய வேலை. சாலமோன் என்ன கட்டுறானோ அது அவனுக்கும் கர்த்தருக்கும் உரியது. நான் நடுவில் உங்களுடைய திட்டத்தை மாற்றிடக்கூடாது ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? பல நேரங்களில் கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிறத மட்டும்தான் நீங்கள் செய்யணும். உங்களுக்கு ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, படிப்பறிவு இருக்குது, அனுபவம் இருக்குது, அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, இத்தனை வருஷம் ஊழிய அனுபவம் சொல்லி உங்கள் ஊழியத்தில் கர்த்தருடைய திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. உங்கள் பக்கத்தில் கட்டுறேன் அலங்கம் கட்டுறவனை பார்க்காதீங்க. அவனுக்கு 500 பேரை வச்சு சபை நடத்துறதுக்கு கர்த்தர் கொடுத்தா அவன் கட்டட்டும். உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்காரு பாருங்க. 200 பேரா போதும், கர்த்தர் கொடுத்ததை வச்சு கட்டுவோம். இல்லை நானும் அவனை மாதிரியே அலங்கம் கட்டுவேன்னா அலங்கம் கோணல் மானலாக இருக்கும். ஏன்னா மேப் நெகேமியா கையில் இருக்கு. நமக்கு கர்த்தர் கொடுத்த மேப் அவர் கையில் இருக்கு. அவர் சொன்னதை மட்டும்தான் நான் செய்யணும். அது ஊழியமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், கர்த்தர் சொன்னா நான் இங்கே இருப்பேன். இல்லை இதே டேலண்ட்டை யூடியூப்ல ஏற்றி பாட்டு பாடி வியூஸும் லைக்ஸும் அள்ளி நான் அப்படி போவேன் நீ தீர்மானம் பண்ணா, நீ அந்த பிளான்குள்ளே இல்லாதபடிக்கு கர்த்தர் தூக்கிடுவார். ஏன்னா அவருக்கு தேவை உங்க சுய ஞானத்தோட செயல்படுற ஆள் இல்லை, அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு கீழ்ப்படுகிறது உள்ள மனிதன். ஞானம் இல்லாதவனுக்கு கீழ்ப்படிதல் மட்டும் இருந்தால் போதும், அவர் ஞானத்தை கொடுத்துருவாரு. ஆனால் ஞானம் இருந்து கீழ்ப்படிதல் இல்லை, அது கஷ்டம். அதான் தாவீதுக்கும் சவுலுக்கும் வித்தியாசம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லைப்பா, நான் படித்த படிப்பு ஒரு 3 வருஷம் டிகிரி, அவ்வளோதான். நான் பார்த்த வேலை அனுபவம் ஒரு 10 வருஷம் அனுபவம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சிருக்கிற பைபிள் எவ்வளோ ஒரு 10 வருஷம் ஆகணும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் மட்டும்தான்ப்பா, எனக்கு உங்களை தவிர வேற எதையும் தெரியாத ஆண்டவரே. நான் எப்பவுமே சொல்வேன், தைரியமாக சொல்லுவேன், உண்மையை சொல்லுவேன், எனக்கு இயேசுநாதரை தவிர வேற எதுவும் தெரியாது. யார் என்ன சொன்னாலும் நான் சொல்லுவேன், எனக்கு இயேசுநாதரை தவிர வேற எதுவும் தெரியாது. ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி இது என்ன எங்கே இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும், எங்கே படுத்திருந்தேன், என்ன பேசிகிட்டு இருந்தேன், எப்படிப்பட்டவனாக இருந்தேன்னு எனக்கு தெரியும். இதை கொண்டாந்து இங்கே நிற்க வச்சிருக்கிறாருன்னா அது கர்த்தருடைய பெரிய கிருபை மட்டுமே. நான் படிப்புனால இங்கே வந்து நிற்கலை, நான் பெரிய ஊழியக்காரங்கிறதுனால இங்கே நிற்கலை. நான் 17 வருஷமாக ஊழியம் பண்ணேன், ஆனால் கர்த்தர் சொன்னதுனால நான் இங்கே நிற்கிறேன். ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவருக்கு? நாம் செபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருப்பார். ஆனால் உங்களோட கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இருதயத்தை தாழ்த்தி எல்லாத்தையும் ஓரங்கட்டுங்க, மொத்தத்தையும் ஓரங்கட்டுங்க. ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை, ஆண்டவரே எல்லாமே நீங்கள் தான்ப்பா, எல்லாமே நீங்கள் தான்ப்பா. நீங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா என் முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள்லாம் இல்லை ஆண்டவரே. என்னுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கை போல நீதிமான்கள்லாம் கிடையாது ஆண்டவரே. என் தகப்பனுக்கு தகப்பனும் யாக்கோபையும் ஈசாக்கையும் போல தேவ மனுஷர்கள் இல்லை ஆண்டவரே.
ஆனால் என்னுடைய தகப்பனாகிய நீங்கள் நீதிமான் ஆண்டவரே. உங்களால் தான்ப்பா நாங்கள் இங்கே நிற்கிறோம். எங்களுக்கு அடையாளமே நீங்கள் மட்டும்தானேப்பா. எங்களுக்கு அடையாளமே நீங்கள் மட்டும்தானே ஆண்டவரே. வேறு அடையாளமே எங்களுக்கு இல்லையே ஆண்டவரே. நீங்கள் மட்டும் இந்த கழுதையை விட்டு இறங்கிட்டீங்கன்னா இந்த கழுதையை யாருக்குமே தெரியாது ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? அதுதான் உண்மை. எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, எங்கள் மேலே வச்ச பிளானை முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க பவுல் சொல்வது போல விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராயிருங்க. நாங்கள் ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா ஆண்டவரே. நடுவில் வரக்கூடிய பார்வோன்கள், நடுவில் வரக்கூடியதான சோதோம் ராஜாக்கள், நடுவில் வரக்கூடிய ஆகார்கள், எங்களுக்கு தோன்றக்கூடியதான தேவாலயம் கட்டுற பிளான்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஓரங்கட்டுறோம் ஆண்டவரே. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்கிறோம். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறோம். நீங்கள் தான்ப்பா எங்கள் அடையாளம். நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே. நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. முடிவு பரியந்த நாங்கள் ஓடி முடிச்சு இந்த சமூகத்துக்கு வந்து நிற்க கிருபை பாராட்டும். இங்கே நிற்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்குறோம். நோக்கம் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல் இங்கே கொண்டு வந்திருக்க மாட்டீங்க ஆண்டவரே. கொண்டு வந்திருக்க நிச்சயம் ஒரு முகாந்திரம் உண்டு. அதை செய்து முடிக்க கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.